எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரி பேசுகிறேன். சேனல் பேர் வித் விக்கி. ஆக்சுவலி என்னென்னா வந்துட்டு பிரியாணி மேன் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து என் ஃபேவரட்டான டாபிக் என்னென்னா வந்துட்டு ஃபேவரட்டான டாபிக் இன் சென்ஸ் வந்துட்டு அவர் போட்டார்னா ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். நானும் இந்த கதையை பற்றி போட்டேன். அவர் கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்காரு. பட் ஆனாலும் கிளாரிட்டி அவர்கிட்ட நிறைய ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி தான் வீடியோ போடுவார். நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம பிஎம் தான், நம்ம பிரியாணி மேனோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அவர் வந்துட்டு மணிச்சூக்கும் இப்போ ஃப்ரைடு வித் பொட்டேட்டோ அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காரு. ஸோ அவங்க இருக்காங்கல்ல, நம்ம சமேகாவோ, அவங்க பேர் எனக்கு வாயில் வரலைங்க. அவங்களும் வந்துட்டு பொட்டேட்டோ ஃபேஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கும் மணிச்சூக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி டிபேட் ஃபைட் மாதிரி மாற்றி வீடியோஸ் போட்டுட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பற்றி நம்ம சேனல் பழைய சேனலான விக்னேஸ்வரி தமிழ்லையும் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுக்கான இவங்க பிஎம் என்னோட ஒப்பீனியன் வைக்கிறாரு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம போய் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வித் விக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள், ஹார்ட் போடுங்க. ஹார்ட் போட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்றது கண்டுபிடிப்பேன். ஹார்ட் வரலன்னா கூட பரவாயில்ல, ஃபுல் வீடியோ பாருங்க. நான் மறக்காம உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஹாய் கைஸ், வணக்கம். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் என் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில என்கிட்ட கேட்கறதுக்கு ஏதாச்சும் ஆக்சுவலி இப்போதான் நோட்டீஸ் பண்ணுறேன், பிரியாணி மேனோட சேனல் பேர் வந்து அபிஷேக் ரபின்னு மாறிடுச்சு. ராஜான்னு வந்துருச்சு. அபிஷேக் ராஜான்றது இன்னொரு இந்த ரிவ்யூவர், தமிழ் ரிவ்யூவர், அவர் பேர் வந்துச்சு. சாரி, அபிஷேக் ரபின்னு வச்சிருக்காரு. நல்லா ரீபிராண்டிங்கா இருக்கு, பார்க்கலாம். சின்ன கேள்விகள் உங்களுக்கு இருந்தா கேளுங்க அப்படின்ட்டு போஸ்ட் பண்ணிருந்தேன். அதை நான் போஸ்ட் பண்ணிட்டு அதை பத்தியே மறந்துட்டேன். இன்னைக்கு காலையில அடுத்த என்ன கண்டென்ட் போடலாம் யோசிச்சுட்டு இருந்த போது தான் ஒரு Q&A போட்டோம்ல, அதுல வந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு நீங்க கேட்ட கேள்விகள் எடுத்து இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னது இது? நீங்க கேட்டிருக்க கேள்விகள்ல முக்காவாசி கேள்விகள் என்னைய பஞ்சாயத்துல இழுத்து ஒண்ணு கேட்ட மாதிரியே இருக்கு. நிம்மதியா வாழ்றது உங்களுக்கு எல்லாம் ஏன் பிடிக்கல? ஆக்சுவலி உங்களை பாவமா இருக்கு எனக்கு அவரை பார்த்தா, அபிஷேக் ரபியை பார்த்தா. பட் ஆனா உங்க ஃபேன்ஸ் வந்துட்டு அதுதாங்க எதிர்பார்க்கறாங்க. கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டா வெறும் 4 கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. அந்த 4 கேள்விக்கு பதில் சொன்னா வீடியோ வந்துட்டு 20 செகண்ட்ல முடிஞ்சு போயிடும். அதனால ஃபார் கான்டென்ட் சேக், ஓகேவா, உங்களை வந்துட்டு நிறைய நேரம் என்டர்டெயின் பண்ணும் இல்லையா நான், அதனால வந்துட்டு எல்லா கேள்விகளுக்கும் நான் வந்து பதில் சொல்ல அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க ஆரம்பிக்கலாம். சான்விக்கு கோயில் கட்டு ப்ரோ. ஏற்கனவே கட்டிட்டேனே ப்ரோ, எங்கன்னு கேக்குறீங்களா? யாரு சான்வி? எனக்கு மேபி நான் இன்டர்நெட்ல அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகலன்னு நினைக்கிறேன். யார் அது சான்வி? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ், யார் சான்வி? இங்க கிரிஞ்சுதான், பட் இட் இஸ் ஓகே. என் இதயத்துல அவங்களுக்கு எப்பவோ கோயில் கட்டிட்டேன். இப்ப அனுமார் மாதிரி நெஞ்ச கிழிச்சு காட்டு அப்படின்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. அது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கர்லி ஹேர் கேர்ள்ஸ் பாத்துட்டா மட்டும் அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு ஆகுது, பியூப்பிள்ஸ்லாம் டைலேட் ஆகுது, குப்புன்னு வேர்க்குது, தொண்டை கட்டிக்குது, பேச்சே வரமாட்டேங்குது. ஒருவேளை ஸ்ட்ரோக்கா இருக்குமோ? வயசாயிருச்சுல, கண்டிப்பா ஸ்ட்ரோக்கா தான் இருக்கும். இந்த வேர்ல்டுல இருக்கிற காமன் ஜென்யூன் பீப்புளுக்கு நல்ல காலம் வருமா வராதா? வராது, கண்டிப்பா வராது. நீங்க தலையில நீங்க தண்ணி குடிச்சா கூட வராது. என்னையே எடுத்துக்கங்க, நான் என்ன பண்ணேன் ஒரு பப்ளிக் பார்க்ல கப்பிள்ஸ்ல கிஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு வீடியோ போட்டேன். அது தப்பா? பட் வேர் டிட் ஐ கோ? யூ நோ வேர் ஐ வென்ட். ஆனா இன்னொருத்தன் ஜெண்டர் ரிவீல் பண்ணா, ஆம்பிளிக்கல் கார்டு கட் பண்ணா, வேர் டிட் ஹி கோ? தேர் இஸ் யுவர் ஆன்சர். அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணாமலே இருந்துட்டா நிம்மதியா இருந்துடலாம், இது மித்தா? அப்படிலாம் இல்லையே. நிறைய பேர் கல்யாணம் பண்ணாம நிம்மதியா இருக்காங்க, நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்காங்க, நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதி இல்லாம இருக்காங்க, நிறைய பேர் கல்யாணம் பண்ணாம நிம்மதி இல்லாம இருக்காங்க. So it depends upon who you are as a person. We always search for நிம்மதி அவுட் சைட். வெளியே தான் நம்ம தேடுவோம், இன்னொருத்தங்கிட்ட தான் நம்ம வந்து நிம்மதியை தேடுவோம். ஆனா நிம்மதின்றது நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு மேட்டர் தான், அதை நம்ம தான் வந்துட்டு தோண்டி வெளியெடுக்கணும். சிஎஸ்கே திஸ் இயர் தாட்ஸ். இந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஏதோ ஒண்ணுல, அது மாதிரி சிஎஸ்கே டீம் இந்த வருஷம் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, பழசெல்லாம் தூக்கி வெளியே தள்ளிட்டு புதுசை மட்டும் வச்சிருந்தாங்க அப்படின்னா, புதுசை நம்பி இருந்தாங்க அப்படின்னா, ஐயா எம்எஸ் தோனி ஃபேன்ஸ் இழுக்கிறாங்க. புரிஞ்சிருச்சு எனக்கு. இந்த வருஷம் அவங்க தான் கப் அடிச்சிருப்பாங்க. பட் நாஸ்டால்ஜியா ஹெலிகாப்டர் வாக்கடே அப்படின்னு போனனால தான். Do you think social media is slowly getting bored nowadays?
யாரு சொன்னா இப்பதான் ஃபயரா இருக்கு, என்ன போர்டுன்றீங்க? தினம் யாருக்காச்சும் கல்யாணம் நடக்குது, வாரம் யாருக்காச்சும் டிவோர்ஸ் நடக்குது, மாசம் யாராச்சும் கான்ட்ரவர்சியில மாட்டிக்கிறாங்க, அப்புறம் எப்படிங்க போர் அடிக்குதுன்றீங்க? ஐ திங்க் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் த கரெக்ட் பீப்புள். டிராமாக்குனே வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஆன்லைன்ல இருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பா நம்ம ரவி மோகன் இருக்காரு இல்லையா, அதாங்க நம்ம ஜெயம் ரவி இருக்காரு இல்லையா, அவரோட எக்ஸா இல்ல அவங்க பிரசன்டா, அவர் எக்ஸ் தான் சொல்றாரு, சோ நம்மளும் எக்ஸ்னே சொல்லுவோம். எக்ஸ் வைஃப் இருக்காங்களா ஆர்த்தி, அவங்களோட இன்ஸ்டாகிராம் வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க, மஜாவா இருக்கும், ஃபயரா இருக்கும். இப்ப ரீசெண்டா கூட ஆர்த்தி வந்துட்டு ஒரு 2 பேஜுக்கு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. மத்த அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது 1-2 லைன் வந்து நம்புற மாதிரி இருக்கும், ஆனா இவங்க அறிக்கையை பார்க்கும்போது ஒரு லைன் கூட நம்புற மாதிரி இல்ல. யுவர் பாஸ்ட் தட் யூ ரிக்ரெட். ஓ, நான் பாஸ்ட்ல பண்ண எந்த விஷயத்த நான் ரிக்ரெட் பண்றேன்னு கேக்குறீங்களா? நான் வந்து ஆன் டைம் சாப்பிட மாட்டேன், இல்லனா சாப்பிடவே மாட்டேன், அப்படியே சாப்பிட்டாலும் வெளியே தான் வாங்கி சாப்பிடுவேன். அதனாலே பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய கேஸ் ட்ரபிள்லாம் இருந்துச்சு, which led to acute gastritis and I was admitted in the hospital and ஒரு மாசத்துக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தேன். பட் நல்ல வேலை எங்க அம்மா வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸோட ஹெல்ப்பால தான் நாங்க வந்துட்டு 85% ஆஃப் த பில்லை வந்து பே பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் இன்னொரு பெரிய சம்பவம் நடந்துச்சு என் லைஃப்ல, மயிரிழையில் உயிர் தப்புனேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு இன்னொரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, ஒருவேளை காட் ஃபர்பிட் எனக்கு ஏதாச்சும் நடந்துருந்துச்சுன்னா எங்க வீட்டில் இருக்கிறவங்களை யார் பார்த்துப்பா, அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு எனக்கு இருந்த அந்த ஃபியரை பத்தி 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ அவங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடு அப்படின்னாங்க. நான் உடனே எனக்கு ஏத்த ஒரு பிளானை வந்துட்டு எடுத்துட்டேன். அண்ட் உங்களுக்கும் வந்துட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அங்க உங்களுக்கு நிறைய அஃபோர்டபிள் பிளான்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, நீங்களே வந்துட்டு கம்பேர் பண்ணி கூட பாத்துக்கலாம். அண்ட் மாசம் 600 to 700 மட்டுமே பிரீமியம் கட்டுற மாதிரிலாம் நிறைய பிளான்ஸ் இருக்கு. அண்ட் நீங்க ஒரு யங்கர் பர்சனுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரியான இன்னும் லோவர் பிரைஸ்லயே நிறைய பிளான்ஸ் இருக்கு. எங்க அம்மா ஃபார்ச்சுனேட்லி ஏற்கனவே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தனால எனக்கு வந்த சடன் எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு எங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. சோ டு பி சேஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸோட பிரீமியம் 400 to 500 per monthல இருந்து ஆரம்பிக்குது. அண்ட் கவரேஜ் வந்துட்டு crores வரைக்கும் இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். முன்னாடியே நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர்டா இருந்தோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருதுன்னும் போது நம்மளோ நம்ம ஃபேமிலியோ வந்துட்டு தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி do the right thing. Got depressed in IT field, can I join with you? I am already depressed in YouTube field. அப்ப நான் எங்க போறது? ஏற்கனவே எங்க வீட்ல உனக்கு ஆக மொத்தத்துல எல்லாருமே டிப்ரெஸ்டா தான் இருக்கீங்களா? கல்யாணம் பண்ணா ஒரு ஸ்டேபிள் இன்கம் வர மாதிரி ஒரு ஜாப பாடுறா, இதெல்லாம் மூடி வச்சறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நீ என்ன என் கூட வந்து ஜாயின் பண்ணி என்ன பண்ண போற? பேசாம ஒண்ணு பண்ணலாம், நான் வந்து உன் வேலையை பாக்குறேன், நீ என் வேலையை பாரு, ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். Why India is stressful country? பாப்புலேஷனா இல்ல பீப்புளோட மைண்ட் செட்டா? ஆக்சுவலி ஓவர் பாப்புலேஷன் ஆனனால பீப்புளோட மைண்ட் செட் மாறிடுச்சு. அதனாலதான் எவ்ரிபடி இஸ் பிளடி ஸ்ட்ரெஸ்ஃபுல். ப்ரோ எனக்கு ஏஜ் 18 தான், பட் இப்பவே ஹேர்லைன் ரிசீவ் ஆகுது. இதை எப்படி சரி பண்றது சொல்லுங்க ப்ளீஸ். உண்மையா சொல்லு, இந்த வீடியோவை எத்தனை மணிக்கு வந்து பார்த்துட்டு இருக்க? நைட் 2 மணிக்கு தானே? இதான் பிரச்சனையே. ஆல் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். ஆக்சுவலி நான் லேட்டாக பார்க்கல, இப்போ 10:30 தான், நைட் 10:30 தான். ஸோ அதால் இன்னும் ஆகலை, இன்னும் பார்க்கலாங்க. ஆகக்கூடாது, அது பையன்ட்டு அதாவது சீக்கிரம் ஆகுது போல. கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஹேர் ஃபால் நிறைய நடக்குது, பட் ஆனால் ரிசீவிங் அந்த அந்த சொட்டை விடுறதுலாம் வரல எனக்கு. நாட் ஹேவிங் எ ரெகுலர் ஸ்லீப் ஸ்கெட்யூல். ட்ரூங்க, அது உண்மைதாங்க. ஸ்லீப் பண்ணணும். அது வந்து எல்லா வியாதிக்குமே வந்துட்டு தூக்கம்ன்றது தான் பெரிய பிரச்சனை. தூங்காமல் இருந்தால் தான் பெரிய பிரச்சனை. பர்சனலாக நிறைய ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி அதை வந்துட்டு நிறைய வீடியோஸ்க்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ ரெகுலர் ஸ்லீப் ஸ்கெட்யூல் உங்களால வந்துட்டு ரிசல்ட் பார்க்கவே முடியாது. இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலி இட்ஸ் a வெரி குட் திங். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு படம் இனிஷியலா ரிலீஸ் ஆகும்போது அப்ப இருந்த ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அந்த படத்தை முழுசா புரிஞ்சுக்கிற ஒரு மெச்சூரிட்டி லெவல் இல்லாம இருந்திருக்கலாம். இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்துல காட்டியிருக்கிற சிம்பிளிசம்க்கு என்ன மீனிங், இந்த படம் மூலியமா டைரக்டர் என்ன சொல்ல வராரு அப்படின்றதெல்லாம் இனிஷியல் ரிலீஸ் அப்போ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி படங்களை ரீரிலீஸ் பண்ணும்போது இப்போ ஆடியன்ஸ் வந்து மெச்சூர் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த இனிஷியல் ரிலீஸ் டு ரீரிலீஸ் அந்த டைம் கேப்ல வந்துட்டு நம்ம நிறைய கான்டென்ட் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய சீரிஸ் பாக்குறோம், நிறைய உலக சினிமாலாம் பாக்குறோம். அதனால ஒரு விஷயத்தை நம்ம பார்த்த உடனே ஓ இதுதான் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. டு யூ ஸ்டில் கெட் பேட் கமெண்ட்ஸ் ஆர் த்ரெட்ஸ் அபவுட் பாஸ்ட்? இஃப் எஸ், ஹவு டு யூ ஸ்டே பாசிட்டிவ்? யார் சொன்னா நான் பாசிட்டிவா இருக்கேன்னு?
இந்த மாதிரி பொருளையெல்லாம் யாரு கிளப்பி விடுறது? எல்லார் லைஃப்லயும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு இருக்கும் தான். அதுல நீங்க எதை போக்கஸ் பண்றீங்கன்றதுதான் இருக்கு. பர்சனலி ஸ்பீக்கிங் என் மைண்ட் வந்து ஒரு பெண்டுலம் மாதிரி தான். திடீர்னு வந்து பாசிட்டிவ்க்கு போகும், திடீர்னு நெகட்டிவ்க்கு போகும், திருப்பியும் பாசிட்டிவ்க்கு வரும், திருப்பி நெகட்டிவ்க்கு போகும். ஹூ செட் பெண்களுக்கு மட்டும் தான் மூட் ஸ்விங்ஸ் ஆகும்? ஆண்களுக்கு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா என்ன, பெண்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் ஆச்சுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு தான் அவங்கள சுத்தி பெண் தோழிகள் இருக்காங்க. ஆண்களுக்கு வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ் ஆச்சு அப்படின்னா அதை வச்சு அவனை கலாய்க்கிறதுக்கு தான் அவனை சுத்தி ஆண் தோழர்கள் இருக்காங்க. பீயிங் a content creator. ஆக்சுவலி என்னன்னா பெண்களுக்கு பெண் தோழிகள் ஹெல்ப் பண்ணுவாங்க தான், பட் ஆனா கலாய்க்கவும் செய்வாங்க. அதுவும் இருக்கு. இங்க வந்து இப்ப கலாய்க்கவும் செய்யறாங்க. கேர்ள்ஸை கலாய்க்கிறது, நக்கல் அடிக்கிறது அதெல்லாம் இருக்கு. என்ன வந்துட்டு நெகட்டிவிட்டி அண்டவே அண்டாது, நெகட்டிவிட்டியை நான் வந்துட்டு சூ அப்படின்றவேன் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? நானும் வந்து at times I feel down and I'll try to boost myself up again. If you had to change in our society, what will it be? If you had to change one thing in our society, what will it be ன்னு கேக்குறீங்களா? Capital punishment for rapists and sex offenders if they are proven guilty. Ever felt like you சூப்பர் ஸ்டேட்மெண்ட். started being politically correct these days? தெரியுதா? அதுதான் ஆக்சுவலி இப்பதான் சூப்பர் சொல்ல உடனே அது அவர் வந்துட்டு அவரோட பொலிட்டிக்கலா கரெக்டா இருக்கிறது வந்துட்டு என்ன சொல்றது, அவரு வந்து பொலிட்டிக்கலா கரெக்டா ஆப்வியஸ்லி வந்துட்டு அப்படிதான் இருக்கணும். அவர் இருக்கிறதால வந்துட்டு அவர் பழைய ஃபேன்ஸ் வந்துட்டு அந்த விண்டேஜ் பிரியாணி மேனை பார்த்தவங்களுக்கு வந்துட்டு என்ன கொஞ்சம் பொலிட்டிக்கலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறிட்டாரு. அவரோட டாபிக்ஸ், அவர் பண்ற ஹியூமர், டார்க் ஹியூமர்லாம் மாறிடுச்சு, நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க போல. அதெல்லாம் அந்த ஒரு ஆள் கொஸ்டின் கேட்டிருக்காரு. நான் சொல்ல வந்துட்டேன், நான் கூட இன்ஸ்டா ஸ்டோரியில பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டேன். அது இந்த வீடியோல வருதான்னு பார்க்கலாம். தெரிஞ்சிருச்சா? இந்த பொலிட்டிக்கலி கரெக்ட் அப்படின்ற டேர்மே வந்துட்டு இட்ஸ் சப்ஜெக்டிவ் தான். சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கும், எனக்கு வந்து பொலிட்டிக்கலி இன்கரெக்டா இருக்கும். சில விஷயங்கள் எனக்கு பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கும், உங்களுக்கு பொலிட்டிக்கலி இன்கரெக்டா இருக்கும். சோ பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படின்றது நீங்க எந்த சைடுல நிக்கிறீங்களோ, எந்த ஐடியாலஜி ஃபாலோ பண்றீங்களோ, எந்த நேரத்தை பூசிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஜென்ரலா இதான் பொலிட்டிக்கலி கரெக்ட், இதான் பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் அப்படின்ட்டு எதுவுமே இல்ல. பட் ஆஃப் லேட் நான் வந்துட்டு ஐ எம் ட்ரைங் டு நாட் பிஸ் பீப்புள் ஆஃப். அதனால மேபி உங்களுக்கு வந்துட்டு பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும். ரீசெண்ட் டேஸா சோஷியல் மீடியால கான்ட்ரோவர்சி அண்ட் ஆக்சுவலி இந்த சேஞ்ச் வந்து எனக்கு வந்து பிஎம் கிட்ட பிடிச்சது. பிரியாணி மேன் பேரை மாத்திட்டாரு, அபிஷேக் அப்படின்னு. ரவி கிட்ட பிடிச்ச விஷயம்னா அது அவர் அந்த விஷயத்த மாத்திக்கிட்டாரு. அது அவர் அவர் க்ரோத்துக்கு நிச்சயம் குட்டா இருக்கும். நிச்சயமா ஒப்பீனியன் இருக்கு, என்டர்டெயின்மெண்ட் இஸ் மிஸ்ஸிங். வை? ஏன்னா யூ வாண்ட் ஒன்லி கான்ட்ரோவர்சி அண்ட் ஒப்பீனியன். நீங்க தானே எந்த கான்ட்ரோவர்சி ஆனாலும் இமீடியட்டா உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் அதுக்கு கொடுக்குறீங்க. நீங்க எந்த விஷயத்துக்கு வந்துட்டு உங்க அட்டென்ஷனை கொடுக்குறீங்களோ அந்த விஷயத்துக்கு தானே எல்லாரும் பண்ணுவாங்க. இட்ஸ் as simple as that. I wanted to divert my content to sketch comedies again. யாரு பாத்தீங்க? யாரும் பார்க்கல. அப்புறம் என்ன? why controversy and opinion? Controversy and opinion நீங்க பாக்குறீங்க. That's what we are giving. We are literally giving what you want us to give you. இந்த டிப்ரெஷன் அண்ட் தாட்ஸ்ல ரிகவர் ஆக ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க. இந்த நேரத்துல நான் வந்து இந்த சிறுத்தை படத்துல ஒரு ஆண்டி வருவாங்கல்ல, அவங்கள மாதிரி தான் உணர்றேன். நீங்க எல்லாம் ரிகவர் ஆகுறது எப்படின்னு எங்கிட்ட கேக்குறீங்க. ஆனா நானே எப்படி ரிகவர் ஆகுறதுன்னு தெரியாம தான் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். பட் டு ஆன்சர் யுவர் क्वेश्चन, தெரப்பி ஹெல்ப்ஸ். நம்மள முக்காவாசி பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆங்ஸைட்டி தான். அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்காது, ஓகேவா? ஆனா இது நடந்துருமோ, நடந்தா எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுலயே வந்துட்டு, நம்ம மைண்ட்லயே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கிரீன் பிளே ஓட்டிடுவோம். ஓகே, ஓட்டிட்டு ஐயோ ஒருவேளை இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்ட்டு நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி நம்மளே இமேஜின் பண்ணிக்கிட்டு we are hurting ourselves. நீ தெரபிக்கு போனன்னு வச்சுக்கோயேன், அவங்க இந்த ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்ல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் இல்ல உனக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதை நீ டெய்லி பண்ணிட்டு இருந்தனாவே உன்னோட மனசுல வந்து ஒரு அமைதி வந்துடும். இர்ஃபான் ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்கா? அதாவது கடல் நீர் வற்றி உப்பாகலாம், கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்கலாம், கீழே பெய்யும் மழை மேலே பெய்யலாம், ஆனால் இது நடக்க வாய்ப்பே கிடையாது. அவர் என்ன பிரச்சனையில மாட்டினாலும் ஜிடிஏல வர மாதிரி லீவ் மீ அலோன் அப்படின்ற சீட் கோடை யூஸ் பண்ணிடுறாரு, எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனா அந்த சீட் கோடை யாருக்கு போன் பண்ணி சொல்றாரு அப்படின்னு தான் தெரியல. வேண்டாம் பிரியாணி மேன், வேண்டாம் சுமாரே. அண்ணா இன்ஸ்டால கோமாளி தானாமா ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆகுறவங்களை பத்தி சொல்லுங்க. தம்பி, இன்ஸ்டால ரீல்ஸ் பண்றவங்களும் கோமாளிங்க இல்ல, ஓகேவா? அவங்கெல்லாம் நாளைய நயன்தாராஸ், நாளைய த்ரிஷாஸ், நாளைய கயாடு லோகர். இந்த அபிநயான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, பீரோ அக்கா. அவங்க வந்து எப்பேற்பட்ட ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்மளாம் பார்த்துருப்போம். அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட டேலண்ட்டை வந்துட்டு எங்க காட்டணுமோ எப்படி காட்டணுமோ காட்டி
இப்போ வந்து ஹாட் ஸ்டாரில் ஆஃபீஸ் அப்படின்ற வெப் சீரிஸில் ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறவங்களாம் வந்து கோமாளிகள் கிடையாது, நாளைய ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு. கிவ் தம் த ரெஸ்பெக்ட் தே நீடு, தே டிசர்வ். கேன் வி எவர் மூவ் ஆன் ஃப்ரம் அ பர்சன்? ஆக்சுவலி வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போது வாட்டர்மெலன் டாக்டர் திவாகர் அவராக இருக்கட்டும், நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்சர் ரீல்ஸ் போட்டு நிறைய பேர் வராங்க வெளியே. ஆக்சுவலாக அது ஒரு விதத்தில் நல்லது தான் சொல்லணும். ஏன்னா ஒரு விதத்தில் சினிமான்ற விஷயத்த வந்து நம்ம கையில் பிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. பட் நிறைய பேர் வந்துட்டு தன்னோட டேலண்ட்டை வந்துட்டு ஆன்லைன் மூலமாக காமிச்சு இல்லை கிறுக்குத்தனம் பண்ணி தான் அவங்க காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஸ்மார்ட்டான விஷயம் தான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். பட் அப்படியே ஏதோ பண்ணி மேலே வராங்க. பட் பார்க்கலாம், அந்த மாதிரி நிறைய பேர் மேலே வர்றது வந்து நல்ல விஷயம் தான். பட் ஆனால் என்ன சொல்ற, ரீல்ஸ் போட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு கீழே பார்க்க வேணாம். அதான் பிஎம் சொன்ன மாதிரி கீழே பார்க்க வேணாம் அப்படின்றது தான். With whom we imagined a life. First of all, why are you imagining your life with another person? நீங்க எதுவும் உங்க லைஃப்ல பண்ண மாட்டீங்களா? நீங்க எதுவும் சாதிக்க மாட்டீங்களா? நீங்க எதுவும் earn பண்ண மாட்டீங்களா? நீங்க எதுவும் அச்சீவ் பண்ண மாட்டீங்களா? ஏன் வந்து உங்க லைஃப் வந்து உங்க ஃபியூச்சரை வந்துட்டு உங்களை வச்சு நீங்க இமேஜின் பண்ண மாட்டீங்க? Why do you need another person? If you involve another person, you immediately become dependent. ஒரு டிபெண்டன்டான லைஃப் வந்துட்டு யாராலையுமே வாழவே முடியாது. எப்போ அவங்க போயிடுவாங்களோ, எப்போ வருவாங்களோ, என்ன நடக்குமோன்ற அந்த ஒரு பயத்திலேயே இருப்போம். அதனால when you உண்மைதாங்க. சரி, இந்த பாயிண்ட் வந்துட்டு யாராவது சொல்ல மாட்டாங்கன்னு இருந்தேன். என்னன்னா நம்ம வந்துட்டு நம்ம லைஃப்ல வந்து யாராவது நமக்கு தேவைப்படணும், நமக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஃபேமிலியாக இருக்கட்டும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இந்த டிபெண்ட்டாக நம்ம இருக்கிற, முக்கியமாக வந்து கேர்ள்ஸ் தான் டிபெண்ட்டாக அதிகமாக இருக்கீங்க. அது வந்துட்டு நமக்கு சரி, வீடியோ ரொம்ப பெருசாக போக்குறது ஷார்ட்டாக முடிச்சிடறேன். என்னன்னா வந்துட்டு நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஃபினான்ஷியலாக சரி, எமோஷனலாக சரி, நம்ம நிச்சயம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். Imagining your future life, you imagine it with only you in it. One night stand, fling, hookup culture சென்னையில் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு நம்ம கல்ச்சரில் ரொம்ப ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டே தான் இருக்குது, ரொம்ப 1000 வருஷமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் என்ன இவ்வளோ வருஷமாக வந்துட்டு ஆம்பளைங்க மட்டும் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 10 வருஷமாக தான் வந்துட்டு பெண்களும் வந்துட்டு தே ஹவ் ரியலைஸ்ட் நம்மளுக்கும் வந்து ஃப்ரீடம் இருக்குது, அதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், we can do whatever we want அப்படின்ட்டு they are stepping out, they are enjoying themselves, they are exploring, which is totally fine. ஆம்பளைங்க பண்ணிட்டு இருந்தபோது we didn't care, we were totally cool with it. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி வெப்பாட்டினா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்னைக்கு வந்துட்டு பெண்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்களோ, படிச்சுட்டு வந்துட்டு when they started understanding the world and about themselves and their worth வந்து என்னைக்கு அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, அப்போ வந்துட்டு they stepped out and they started exploring, which is totally fine. அப்போதான் நம்மளுக்கு வந்துட்டு இதெல்லாம் தப்புங்க, இந்த கல்ச்சர் ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதாவது கல்யாணம் பண்ற வரைக்கும் நம்ம வந்து வாய்ப்பே கிடையாது, இவ்வளவு வருஷம் நம்ம பண்ணோம்ல, நம்ம என்ஜாய் பண்ணோம்ல, let them also explore, let them also have their time. இதுல என்ன இருக்கு? Are you 100% sure that the reason for your செம்மொழி பூங்கா vacation is because of bear 23 minutes? ஆக்சுவலி நானும் முதல்ல இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கல, ஆனால் ஃபேக்ட்ஸ் அப்படி இருக்கே, பக்காவா இருக்கே, என்ன பண்ணலாம்? அந்த 23 மினிட்ஸ் வீடியோவை நான் வந்துட்டு Thursday ரிலீஸ் பண்ணேன். அண்ட் இமீடியட்டாக ஒரு 4 hours கழிச்சு நான் அதை ப்ரைவேட் பண்ணிட்டு அதில் இருக்கிற ப்ராப்ளமேட்டிக்கான வேர்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு திருப்பியும் ஃப்ரைடே வந்து ரீரிலீஸ் பண்ணுறேன். சாட்டர்டே சண்டே லீவ் உங்களுக்கே தெரியும். அண்ட் மண்டே வந்து என்னை தூக்கிட்டு போயிடுறாங்க. The timeline is very perfect guys. இது அடுத்த நாள் நேத்திக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தபோது லைட்டா டயர்ட் ஆயிட்டேன், அதனால மற்ற கேள்விகள்லாம் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணலாம்னு உட்காந்துருக்கேன். பெல்சாவ் வர்சஸ் பொட்டேட்டோ. மணிச்சாவ் வர்சஸ் பொட்டேட்டோ கேக்குறீங்களா? பர்சனலி ஐ ஃபீல் இட் வாஸ் டோட்டலி அன்வான்டட். ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் பொட்டேட்டோ போட்ட அந்த ஸ்பான்சர்ட் ரீல்ல வந்துட்டு மேல அவங்க பெய்ட் பார்ட்னர்ஷிப்னு போடல அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு ஹேஷ்டாக் ஆட். அதான் இதை தமிழ்லைனில் பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா இவரோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பற்றி பேசும்போது கூட அவரை பற்றி தெரியாத விஷயங்கள் நிறைய வந்து ஹோம்ஒர்க் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொன்னார். நமக்கு இதெல்லாம் இப்படி இருக்கா, நம்ம ரீல்ஸ் தள்ளிட்டு நம்ம பாட்டு ஒரு ரீல்ஸ் பார்த்தோமா அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போவோம். நம்ம அந்தளவுக்கு பார்க்க மாட்டோம். அவங்கள பற்றி வீடியோ பண்ணோம்னா இதாக இருக்குது இப்படி நடக்குது, இதாக கான்ட்ரவர்சின்னு சொல்லிட்டு நம்ம போயிடும். பட் இவர் வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணி மெனக்கெட்டு எடிட்டிங்லாம் சூப்பராக பண்ணி, இப்போ கூட அந்த கலரிங் நல்லா இருக்குது, கலரிங் செம்மையாக பண்ணியிருக்காரு. ப்ளூ மட்டும் தெரியாமல் மற்றதெல்லாம் கருப்பாக இருக்கிற மாதிரி கலரிங் பண்ணியிருக்காரு. அது கூட நல்லா இருக்கு எடிட்டிங். ஆக்சுவலி அது வந்து பிஎம் கிட்ட பிடிச்ச வச்சுருந்தா எடிட்டிங்லாம் சூப்பராக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஹோம்ஒர்க் எல்லா வீடியோ ஹோம்ஒர்க் பண்ணி தான் பண்ணுவார்.
போடலன்ட்டு. ஆனா அது ஒரு 2 நிமிஷம் தப்பு. யூ நோ வாட் இஸ் 2 நிமிஷம் தப்பு? அந்த தப்பு 2 நிமிஷம் ஒர்த்து. 2 நிமிஷம் தான் அந்த தப்பை பத்தி பேசியிருக்கணும். ஆனா ஃபார் சம் ரீசன் மன்னிச்சவ் மேட் இட் a huge issue. என்னவோ வந்துட்டு பொட்டேட்டோ தான் வந்துட்டு தேச துரோகி மாதிரியும், அவங்களால வந்துட்டு பல லட்சங்கள் பல கோடிகள் வந்துட்டு மக்கள் காசு வந்துட்டு லாஸ் ஆயிட்ட மாதிரியும், பல உயிர்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி இவ்வளோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 3 எழுத்து #AD அவ்வளவுதான். ஓகேவா? அது அவங்க போடாது. மறுபடியும் சொல்றேன், இட்ஸ் ஹர் மிஸ்டேக். ஆனா இட்ஸ் a 2-minute மிஸ்டேக். 2 நிமிஷம் பேச வேண்டிய மிஸ்டேக் தான் அது. ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கணும், ஏற்கனவே சோஷியல் மீடியால பொட்டேட்டோ மேல ஒரு மைல்டு லெவல் ஆஃப் ஹேட் இருக்கு பிகாஸ் ஆஃப் ஹர் கான்டென்ட்ஸ். நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஒரு கேள்வி இருக்கு மைண்ட்ல, எப்படி வந்துட்டு சோஷியல் நாலேஜ் இல்ல, பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்ல, சினிமா நாலேஜ் இல்ல, எந்த நாலேஜுமே இல்லாத ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு செலிபிரிட்டிஸ் வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. எனக்கும் அதே டவுட் தாங்க, எனக்கும் அதே டவுட், சேம் பிஞ்ச் அதே டவுட்டா எனக்கு இருந்துச்சு. அது வந்துட்டு இன்னி வரைக்குமே வந்துட்டு இந்த பர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கு. பொட்டேட்டோவோட கண்டென்ட்டை நம்ம பார்ட்டா பிரிச்சோம் அப்படின்னா பல மாதங்கள் வச்சு நம்ம வந்துட்டு கலாய்க்கலாம். ஆனா அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு மன்னிச்சவ் சோஸ் இந்த 3 வார்த்தை போடாத விஷயம். இப்படி ஒரு சப்ப மேட்டரை எதுக்கு இவ்வளவு ஊதி பெருசாகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தென் ஐ ரியலைஸ் மேபி மன்னிச்சவ்ஸ் பிளான் இஸ் பொட்டேட்டோ வந்துட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணி டாண்ட் பண்ணி அவங்களை வந்து சரமாரியான அபியூஸுகளுக்கு வந்துட்டு ஆளாக்கி எப்பா இந்த பொழப்பே வேணாண்டா அப்படின்ட்டு யூடியூப் விட்டே ஓட வைக்கிறது. மன்னிச்சவ் பத்தி பேசுங்க. ஐயா மறுபடியுமா? ஆக்சுவலி ஒரு விஷயம் இருக்கு பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு இருந்தேன். பட் சரி நீங்க கேக்குறீங்க சொல்றேன். சில வாரங்களுக்கு முன்னாடி மன்னிச்சவ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல இந்த ரீலை போட்டிருந்தாங்க. ஓ வெயிட், உங்களுக்கு வந்துட்டு ஆடியோ கேட்கல, ஐ எம் ரியலி சாரி, நான் தான் வந்துட்டு இந்த காப்பிரைட் கிளைம் வந்துடும் அப்படின்னு மியூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஷாம்பாங்கினின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அசல் கோலரோட பாட்டு, அந்த பாட்டுக்கு வந்துட்டு லிப்சிங் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டை கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த பாட்டோட மியூசிக் வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த பாட்டோட மியூசிக் வீடியோல இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நீங்க பார்த்திருப்பீங்க, பட் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஐ வில் பாயிண்ட் இட் அவுட். வெயிட், ஐ எம் வெரி சாரி, நான் வந்து மியூட்ல தான் ப்ளே பண்றேன் பிகாஸ் எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட வேண்டாம், அதனால சரியா கவனிங்க. கவனித்தீரா? இப்போ நீங்க பார்த்த கிளிப்ல அசல் பக்கத்துல நிக்கிற, அசலுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற பொண்ணுங்களோட பர்பஸ் என்ன? டெல் மீ, வாட் இஸ் த பர்பஸ்? ஐ கேண்டி, அவ்வளவேதான். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சது என்னன்னா வந்துட்டு அவர் இந்த அமெரிக்கன் ரேப் சாங்ஸ்லாம் இருக்கும், அந்த ரேப் சாங்ஸ்லாம் அப்படின்னா தேவையே இல்லாமல் கேர்ள்ஸ் 5 பேர் டான்ஸ் ஆடுவாங்க, வந்துட்டு ட்ரக் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அது அந்த மாதிரி தான் இருக்கும். மேபி அதை அவர் ட்ரை பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது. அந்த ரேப், அந்த அமெரிக்கன் ரேப்பை வந்துட்டு இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாரோ எனக்கு தோணுது. ஐ கேண்டி தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு பொண்ணோட இது வந்துட்டு ஸ்ட்ராப் வந்து இங்க இருக்க வேண்டிய ஸ்ட்ராப் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? லைட்டா ரிவீல் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஏங்க கவனிக்கவே இல்லைங்க அதை. இன்னொரு ஷாட்ல ஒரு பொண்ணு வந்துட்டு அவருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கும், ரொம்ப டீப் நெக் போட்டிருப்பா. அண்ட் அவ பாத்தீங்கன்னா ஷீல் ஹேவ், ஒரே நிமிஷம் நான் காட்டுறேன். இங்க வந்து வெள்ளை கலர் ஏதோ மாவு மாதிரி இருக்கு, அதை வந்துட்டு லைனா போட்டு அந்த பொண்ணு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் வாட் பவுடர் தட் இஸ் அப்படின்ட்டு. ஆனா நீ ஒத்துக்க மாட்டேன். இந்த பாட்டு ஃபுல்லாவே பெண்களை வந்துட்டு அப்ஜெக்டிஃபை பண்ணி செக்ஷுவலைஸ் பண்ணி பெண்கள் வந்துட்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காரு. இல்ல வேற என்ன பர்பஸா இருக்கும் சொல்லுங்க? ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸோட ஸ்ட்ராப் இங்க இருக்க வேண்டியது, அதை இப்படி இறக்கி லைட்டர் வீல் பண்றோம்னா அந்த பொண்ணு வேணுமே பெண்ட் எல்லாம் பண்ண வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா அவர் பாடுறாரு, இந்த பொண்ணு முன்னாடி ரொம்ப டீப் நெக் போட்டுட்டு உட்காந்து ஒரு பவுடர்ல கோடு போட்டுக்கிட்டு இருக்கு. வாட் இஸ் த பிளடி பர்பஸ் ஆஃப் திஸ் ஃப்ரேம்ன்றத நீங்களே சொல்லுங்களேன். ஐ கேண்டி, செக்ஷுவலைசேஷன், ஆப்ஜெக்டிஃபிகேஷன். இந்த பாட்டு ஃபுல்லாவே வெறும் பெண்களை ஆப்ஜெக்டிஃபை மட்டும் தான் அவர் பண்ணிருக்காரு. அவங்க ஒரு ப்ராப் மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காரு. என்ன கூட நம்பாத, நீயே வேணா அந்த மியூசிக் வீடியோல பாரு. 34 செகண்ட்ல அந்த பொண்ணு இந்த ஒயிட் பவுடரை வச்சு ஏன் கோடு போடுறான்ட்டு நீ எனக்கு சொல்லு. இது எப்படி மன்னிச்சவ் கண்ணுக்கு மாட்டல? இத மட்டும் சொல்லு ப்ரோ, இத மட்டும் சொல்லு. அது எப்படி ஒரு பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்க பொண்ணோட ஏதோ ஒரு ரீலோட டிஸ்கிரிப்ஷன்ல ஹேஷ்டாக் ஆட்னு போடல, 3 எழுத்து போடாததுக்கு இவ்வளவு பெரிய ஹல்லா புல்லா அது இது என்னது இட் இஸ் an ad, where is the tag அப்படின்னாங்க இல்லையா? அவ்வளவு கீழா கவனிக்க தெரிஞ்ச மன்னிச்சவுக்கு இதெல்லாம் எப்படி தெரியல? சரி இந்த பாட்டை விடு, இதுக்கு முந்தின பாட்டு இருக்குல்ல பையா டே, அதுல வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு, நான் காட்டுறேன். லாஜிக்கே இல்லாம பரப்புறாங்க ஹேட் அப்படின்னா மாமா தானா அடுத்த ஆண்ட்ரூ டேட் क्वेश्चन மார்க். இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்னு வெச்சுக்கோங்களேன், லாஜிக்கே இல்லாம பரப்புறாங்க ஹேட் அப்படின்னா மாமா தானா அடுத்த ஆண்ட்ரூ டேட் அப்படின்னா what does that mean? It means I think ஆண்ட்ரூ டேட்
ஆடியன்ஸ்க்கு சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு ஆண்ட்ரூ டேட்ன்றது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான வந்துட்டு ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங்லாம் பண்ணுற, அப்புறம் ஒரு மெஜாஸ் அந்த பெண்களுக்கு வந்து அடிமைப்படுத்துகிற அளவுக்கு பேசுகிற மாதிரி ஒரு ஆள் தான் வந்துட்டு அவர். ஸோ அவர் ஆண்ட்ரூ டேட், அவர் ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு பர்சனுங்க. ஸோ தெரியாதவங்க, அவர் சோஷியல் மீடியாவில் இருப்பார், ட்விட்டரில் இருப்பார் நினைக்கிறேன். அவர் ட்வீட்ஸ்லாம் பார்த்தாலே புரிஞ்சோம். வந்துட்டு லாஜிக்கே நம்ம ஹேட்ட பரப்புறீங்க, ஏன் மேலே நீங்க லாஜிக்கே நம்ம ஹேட்ட பரப்புறீங்க, அதனால வந்துட்டு நான் தானா அடுத்த ஆண்ட்ரூ டேட் நான் கேட்கிறேன். தட்ஸ் தி ஒன்லி லாஜிக்கல் ரீசன் ஃபார் தட் லிரிக். அண்ட் இன்னொரு விஷயம் இப்போதான் நோட்டீஸ் பண்றேன், நீங்க இந்த பேக்ரவுண்ட் இந்த போஸ்டர்ல பாருங்களேன், கானியே வெஸ்ட், டிராவிஸ் ஸ்காட், அசல் கோலர். Why the would you have Kanye West in the background? You have no idea how big of a xenophobe Kanye West is. ஆமாங்க, ஏன்னா அவர் கிம் கர்தாஷியனோட ஹஸ்பண்ட் தான் கானியே வெஸ்ட். இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு அவங்க 2 பேருக்கும். அது என்னன்னா வந்துட்டு அந்த NAZIயா இருக்காரு, அந்த வார்த்தையை சொல்ல முடியாது யூடியூப்ல. ஸோ இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை இருக்குல்ல, NAZIயா இருக்கார் அவர், NAZI ஓகேங்களா, அதுவாக இருக்கிறதால வந்துட்டு அது அவர் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக, அவரும் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு பர்சனாலிட்டி தான் அவர். எவ்வளவு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு ஆள் தெரியுமா? அவன் என்னென்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? பிளாக் கல்ச்சரை பத்தி என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? ஜூஸ் பத்தி என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? முஸ்லிம்ஸ் பத்தி என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? கிறிஸ்டியன்ஸ் பத்தி என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? இப்ப அசல் என்ன சொல்ல வராரு? கானியே வெஸ்ட் மாதிரி அவரும் வராருன்னு சொல்றாரா? எனக்கு புரியலையே. சும்மா கானியே வெஸ்ட் போட்டாச்சு. அவன் என்ன பேசியிருக்கான், என்ன ட்வீட் பண்ணான், என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கான், எந்த பத்தியும் கவலை கிடையாது, போடணும் போட்டாச்சு. ஆக்சுவலி அசல் கோலாருக்கு வந்து இந்த பிளாக் கல்ச்சர் இருக்குல்ல, அந்த அமெரிக்கன் பிளாக் கல்ச்சர் வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதை வந்து இங்கே அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை அந்த ஸ்டைலை கொண்டு வரணும், இங்கே இந்தியாவுக்கு வந்து அறிமுகப்படுத்தணும் நானா இருக்கணும்னு நினைக்கிறாரு போல. நான் பர்சனலி ஒரு விஷயத்தை இவ்வளவு டீப் டவுனா போய் கானியே வெஸ்ட் போட்டோ ஏன் போட்டிருக்கான், அது என்ன இது என்னன்னு கவனிக்கிற ஆளே கிடையாது. நானும் இந்த மியூசிக் வீடியோ பார்த்தேன், இந்த பாட்டை என்ஜாய் பண்ணிட்டேன், நான் ஐ மூவ்ட் ஆன். ஆனா ஒருத்தரோட ஹேஷ்டேக் முதல் கொண்டு போய் இடுக்கெல்லாம் துளாவி இட் வாஸ் an ad, வேர் இஸ் தி டேக்னு கேக்குறாங்க இல்லையா, அவங்க ஏன் இதெல்லாம் கவனிக்கல? ஏன் அப்படின்னா நாளைக்கே மணிச்சவ் பாட்காஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அசல் கோலார கெஸ்டா கூப்பிடணும்ல, அதனாலதான். இப்ப நான் சொல்றது ஃபார் ஃபெச்டா தான் இருக்கும். பட் பொட்டேட்டோ அவங்க பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஃபீமேல் தமிழ் யூடியூப் கிரியேட்டருமே வந்துட்டு அவங்க ரேஞ்ச் ஆஃப் பாப்புலாரிட்டியை ரீச் பண்ணல. சோ டெக்னிக்கலி பொட்டேட்டோவோட பாட்காஸ்ட் தான் ஃபீமேல் தமிழ் யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸோட அந்த லிஸ்ட்லயே வந்துட்டு ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு, டாப்ல இருந்துச்சு. ஸோ இப்படி தமிழ் ஃபீமேல் யூடியூபர்ஸ் லிஸ்ட்லயே டாப்ல இருக்கிற ஒரு யூடியூபரை, கான்டென்ட் கிரியேட்டரை சப்ப ஒரு ஹேஷ்டேக் மேட்டருக்கு சந்தி சிரிக்க வச்சு, இவ்வளவு அபியூசஸ்க்கு வந்துட்டு ஆளாக்க வச்சு இதெல்லாம் பண்ண வேண்டியதுக்கான அவசியம் என்ன? நீங்களே சொல்லுங்க, அவசியம் என்ன? அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தான் இதே டெக்னிக்கை தான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு என்கிட்ட. நான் யாரும் சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, மணிச்சோ பொட்டேட்டோவை பத்தி போட்ட முதல் வீடியோல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா அவங்க வந்துட்டு இந்த ஒரு ஏஜென்சி கிட்ட இருந்து 1.5 லேக்கா 1+ லேக்ஸ் வாங்கிட்டு தான் அந்த ஹேஷ்டேக் ஆடுன்னு அவங்க போடல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு பொட்டேட்டோ அவங்க ரிப்ளை வீடியோல ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நானும் கேட்கிறேன், ப்ரூஃப் எங்க? இப்போ ஒரு ஸ்பான்சர் கிட்ட இருந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் காசு வாங்கணும் அப்படின்னா கான்டென்ட் கிரியேட்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் அனுப்பணும், ஓகேவா? அந்த இன்வாய்ஸ் அக்னாலேஜ் பண்ணி அவங்க ஒரு மெயில் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்வாய்ஸ் அப்ரூவ் ஆயிருச்சுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அமௌண்ட் ரிலீஸ் ஆகும். அமௌண்ட் ரிலீஸ் ஆயிருச்சுங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும், மெயில் வரும், அண்ட் ஆப்வியஸ்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இதுல எதையுமே காட்டாம போற போக்குல அந்த பொண்ணு காசு வாங்கிட்டு ஹேஷ்டேக் கார்டன் போடல அப்படின்னா எப்படி? ஸோ மணிச்சவ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ப்ளீஸ் ப்ரொவைட் த எவிடன்ஸ். உங்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எவிடன்ஸை நீங்க கூடிய விரைவில் வந்துட்டு உங்க சேனல்லேயே ரிலீஸ் பண்ணுவீங்க நம்புறேன். இதெல்லாம் பார்க்கும்போது த ஹிட் ஆன் பொட்டேட்டோ வாஸ் நாட் பிகாஸ் அவங்க வந்துட்டு ஹேஷ்டேக் ஆடுன்னு போடாம மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி புனிதமான எண்ணத்துலலாம் இல்லை, ஓகேவா? அவங்க பொசிஷன்ல இருந்து கீழே இறக்கணும் இப்போ, அவ்வளவுதான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீயே சொல்லு, மணிச்சவ் எத்தனை வீடியோஸ்ல வந்து பெண்களை வந்து அப்ஜெக்டிஃபை பண்றானுங்க, செக்ஷுவலைஸ் பண்றானுங்க, அபியூஸ் பண்றானுங்க. ஆண்ட்ரூ டேட் மாதிரி ஒருத்தன் 1% பண்ணா கூட அவனோட கண்டென்ட் எடுத்து போட்டு அவனை நர கிழிக்கிறாங்க இல்லையா? அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மணிச்சவ் எப்படி வந்து அசல் கோலார விட்டாங்க? இதெல்லாம் கூட பரவாயில்ல, இப்பதான் ஞாபகம் வருது, இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஐ வில் ஷோ யூ சம்திங் எல்ஸ். வெயிட், இது மணிச்சவோட சேனல்ல இருக்கிற ஒரு வீடியோ. இதோட டைட்டில் வந்துட்டு சால்விங் விமென்ஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது பெண்களோட பிரச்சனைகளை வந்துட்டு மணிச்சவ் சால்வ் பண்ணி வைக்க போறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? வாங்க பாப்போம் எப்படி சால்வ் பண்றாங்கன்னு பாப்போம். வாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிருக்கும். உங்களை மாதிரி ஒரு பொண்ணு பார்த்திருந்தா ஏதோ கல்யாணம் ஆயிருந்திருக்கும். பரோட்டானாலே அது நம்ம மாறன் பரோட்டா கடை தான். மாறன் பரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்துன. ஐயோ இது அணில் அல்ல.
அணில் அல்லாவா? வணக்கம். கல்யாண வீட்டுலயும் கெட்ட வெட்டு சோறு போட்டு வழக்கம். ஐயோ ஐயோ, பிரெயின் ராட்லயே சாக போறேன் நானு. இந்த ஒரு பூவே இன்னொரு பூவை ரசிக்குதே அடடே ஆச்சரியக்குடி அப்படின்னு வாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு பிரெயின் ராட்டை பார்த்துட்டு ஐயோ பிரெயின் ராட் ஆகுது அப்படின்றாங்க. இவங்க வீடியோல 40 செகண்ட் தான் பார்த்திருக்கேன். இதுக்கே வந்துட்டு மூளை அழுகி காது வழியா ஒழுகுற மாதிரி இருக்கு. சரி அதை விடுங்க, நான் காட்ட வந்த விஷயத்தை காட்டுறேங்க. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனா. இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இந்த தூத்துக்குடி கொத்தனார் பாட்டு இருக்கு இல்லையா, இதோட சோர்ஸ் என்ன தெரியுமா? அதாவது எங்க இருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சது தெரியுமா? புதிய பிறவி தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்தா. As you can see, இந்த பாட்டோட லிரிக்ஸ்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸ், யாரோட ப்ரொஃபைல்ல வந்த கமெண்ட்ஸ் அப்படின்னா விஜே குட்டிமா அப்படின்ற ஒரு பொண்ணோட ரீலுக்கு கீழே வந்த அபியூசிவ் கமெண்ட்ஸ். இதெல்லாம் அந்த பொண்ணோட ரீலுக்கு கீழே நிறைய பேர் நிறைய அபியூசிவான கமெண்ட்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அதெல்லாத்தையும் ஒருத்தன் வந்து கம்பைல் பண்ணி ஒரு பாட்டா பண்ணியிருக்கான். அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் போடுறாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் செகண்டரி. ஒரு பொண்ணோட கமெண்ட் செக்ஷன்ல வந்த ஒரு அபியூசிவ் கமெண்ட் வச்சு பண்ணப்பட்ட பாடல் தான் இந்த தூத்துக்குடி கொத்தனார். ஓகேவா? அதை வந்துட்டு மன்னிச்சோ பாடுறாங்க. இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி, பெண்களை வந்துட்டு டிஎம்ல அபியூஸ் பண்றாங்க, பெண்களை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல அபியூஸ் பண்றாங்க, பெண்களால வாழவே முடியலங்க, ஆண்களோட அபியூஸ்லாம் டார்ச்சரா இருக்கு அப்படின்ட்டு இவங்களே தான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஆண்கள் பெண்களை வந்துட்டு வெர்பலி அபியூஸ் பண்றதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்த மன்னிச்சோவே ஒரு அபியூஸை வந்துட்டு பாட்டா பாடுறாங்க அப்படின்னா அது வந்து ஹிப்போக்ரசி தானே. ஆக்சுவலி எனக்கு இன்னும் புரியல எப்படி வந்துட்டு தூத்துக்குடி கொத்தனார் அந்த சாங் வந்துட்டு அவ்வளோ ஓப்பனா ஒரு வீடியோல அதுவும் இன்ட்ரோல பாடினாங்க அப்படின்னு. Hi friend and welcome to another episode of I absolutely love women. இதுதான் இந்த கார்டை தான் கேப் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க யூஸ் பண்றாங்க. இப்போ if she really absolutely loves women, அவங்க ஏன் இது வரைக்குமே வந்துட்டு இந்த தூத்துக்குடி கொத்தனார் பாட்டை பத்தி வந்துட்டு பேசல, அதோட ஆரிஜினை பத்தி பேசல, அண்ட் இன்னும் ஏன் வந்துட்டு அசல் கோளாரோட சாங்ல இருக்கிற அப்சர்டிட்டி என்ன சொல்றது அந்த கர்மத்தை பத்திலாம் ஏன் அவங்க பேசல? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்க. இஃப் ஷி ரியலி அப்சல்யூட்லி லவ்ஸ் விமென், ஏன் இதெல்லாத்தையும் பத்தி இன்னும் அவங்க பேசல? இதை கூட விடுங்க. இப்போ ரீசெண்டா அரக்கோணத்துல ஒரு பொண்ணு வாஸ் ஆர்வர்டட் பை ரூலிங் பார்ட்டியை சேர்ந்த ஒரு பர்சன். இந்த கேஸோட டீடைல்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடும். அவ்வளவு விஷயஸா இருக்கு. ஒரு மிருகம் என்ன பண்ணுமோ ஒரு விக்டமை பார்த்தா அந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. அதை பத்தி ஏன் இன்னும் மன்னிச்சோ பேசல? அப்சல்யூட்லி லவ் விமென் தானே. விமென் எங்க அபியூஸ் ஆகப்பட்டாலுமே, எங்க செக்ஷுவலைஸ் ஆகப்பட்டாலுமே, எங்க வந்துட்டு அப்ஜெக்டிஃபை ஆகப்பட்டாலுமே வந்துட்டு எடுத்து பேசுவாங்க இல்லையா? ஏன் பேசல? அண்ட் ஐ ரிமெம்பர் இவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபேமஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, மென் ஆர் அட்ராக்டட் டு விமென் but they don't like women அப்படி. How stupid of a statement that is. இன்னொன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெனரலைஸ் பண்ணி பேசிடுவாங்க வீடியோல. மென்னே இப்படித்தான் ஆய்வுன்றாங்க. கமெண்ட்ஸ்ல எவனா ஒருத்தர் வந்து எப்படி நீ ஜெனரலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, நீ வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து அஃபெண்ட் ஆகல அப்படின்னா நான் வந்து உன்னை பத்தி பேசல அப்படின்வாங்க. நாஜி இது லாஜிக். நான் கான்டென்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட அப்பப்போ ஃப்ளோல வந்துட்டு எல்லா பொண்ணுங்களும் அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்புறமா ஐ வில் கரெக்ட் மை செல்ஃப். எல்லா பெண்களும் இல்ல, சில பெண்கள் அப்படின்னு நான் மாத்திப்பேன். பிகாஸ் ஐ மை செல்ஃப் நோ தட் ஆல் விமென் ஆர் நாட் பேட். ஐ ஹேவ் அ மதர், ஐ ஹேவ் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹேவ் people who I consider as my sister and akka and all. I know that all women are not bad. ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி அப்சர்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற 4 ஃபெமினிஸ்ட்லாம் வந்துட்டு ரைட் அப்பா போடுவாங்க இல்லையா? மன்னிச்சோ மாதிரி ஒரு ஆள் இருக்கவே முடியாது, நம்ம பெண் இனத்தையே காக்க வந்த ஒரு தேவதை அவங்க தான் நம்மளோட மெஸ்ஸையா, எல்லாரும் அவங்களுக்கு கும்பிடுங்க அப்படின்வாங்க இல்லையா? அந்த ஒரு எஃபெக்ட்டுக்காக தான். ஸோ தயவு செய்து இனிமேல் ஆச்சு இந்த மாதிரி போலி அக்காக்களை நம்பாதீங்க. அவங்களோட ஹிட் லிஸ்ட்ல, அவங்களோட கண்டென்ட் லிஸ்ட்ல, அவங்களோட கார்டு லிஸ்ட்ல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து கண்டென்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தூத்துக்குடி கொத்தனார் அவங்க பாடினதே இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். ஏன்னா இஃப் யூ கைஸ் ரிமெம்பர், இனிஷியலா மன்னிச்சோ ஃபேமஸ் ஆனதே வந்துட்டு அவங்களோட வீடியோஸ் கீழே வந்த அபியூசிவ் கமெண்ட்ஸுக்கு ரியாக்ட் பண்ணி தான். ஓகேவா? அந்த வீடியோ தான் உங்களுக்கு வைரலா போச்சு. ஸோ அ பர்சன் ஹூஸ் அகேன்ஸ்ட் அபியூசிவ் கமெண்ட்ஸ் மேட் பை மென், அவங்களே வந்துட்டு ஒரு அபியூசிவ் கமெண்ட்டை வந்துட்டு பாட்டா பாடுறது வந்துட்டு இட்ஸ் ரியலி ஃபன்னி டு வாட்ச். ஐ நோ யூ ஆர் அ கேத்தலிக் பட் யூ ஆல்சோ சீம் டு பி அன் ஏத்திஸ்ட். ஹவு டு யூ பேலன்ஸ் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஸ் போத்?
டு பி ஆனஸ்ட் நான் வந்துட்டு பை ஃபெய்த் தான் கேத்தலிக், பை ப்ராக்டிஸ் வந்து ஐ எம் அ ரேஷனலிஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபெய்த் பிலீஃப்லாம் வந்துட்டு இட்ஸ் a very personal thing, ஓகேவா? ஒரு பர்சனுக்கு உள்ள இருக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா புதுவெளியில ஒரு விஷயம் நடக்கும்போது, ஒரு சோஷியல் இஷ்யூ நடக்கும்போது அந்த டைம்ல வாட் ஐ பர்சனலி ஃபீல் இஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஷுட் பி ரேஷனலிஸ்ட். அந்த இடத்துல நம்ம பிலீஃபையோ இல்ல நம்மளோட கல்ச்சரல் கஸ்டம்ஸையோ வந்து உள்ள கொண்டு வரக்கூடாது. நானுமே பர்சனலா அப்படிதான். as a matter of fact என்னோட கான்டென்ட்டையும் வந்துட்டு நான் அப்படிதான் வந்துட்டு அப்ரோச் பண்றேன், உங்களுக்கே தெரியும். சோ நான் எப்படி பேலன்ஸ் பண்றேன்னா, லைக் ஐ செட், ஃபெய்த் பிலீஃப்லாம் எனக்குள்ள வச்சுப்பேன். நான் வந்து வெளியே ஒரு ஒப்பீனியன் சொல்றேன், வெளியே ஒரு கருத்து சொல்றேன், வெளியே வந்துட்டு ஒரு சோஷியல் இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்னும் போது ஐ வில் பிகம் a rationalist. மேனிபுலேஷன் a key today? of course yes. என்ன நீங்க எப்படி கேக்குறீங்க? நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு மேனிபுலேட் பண்ணி தான் இன்னும் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு கான்டென்ட் கிரியேட்டரை பத்தி சொல்லலாம். ஓகே, நான் வந்துட்டு நேரடியா சொல்ல விரும்பல, சுத்தி வளைச்சு சொல்றேன். நீ என்ன புரிஞ்சுக்கிறியோ அதை புரிஞ்சுக்கும். ரீசெண்டா நமக்கு வேண்டப்பட்ட ஒரு யூடியூபர் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, ஏன் இவ்வளவு நாள் அவர் வீடியோ போடலன்ட்டு. அதுல வந்து நிறைய ரீசன் சொல்லியிருந்தாரு. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பீயிங், அவர் வந்து இன்னொரு ஒரு ஃபுட் பிளாகரோட ஒரு கொலாபரேஷன் பண்றதுக்கு போயிருந்திருக்காரு. இவரை வந்து அந்த ஃபுட் பிளாகர் பார்த்த உடனே நீங்க பிராமினா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து இல்லங்க அப்படின்னு சொல்லியுமே வந்துட்டு இவர் மேல வந்து அந்த பிராமின் சாயத்தை அவர் வந்து பூசுறது நிறுத்தல. கண்டினியூஸா வந்துட்டு பிஜேபி ஜோக்ஸ், பிராமின் ஜோக்ஸ் மாதிரி அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஃபுட் பிளாகர் அவரோட டீம் கிட்ட சொன்னாராம், இந்த வாரம் நம்ம ஒரு செலிபிரிட்டியை வந்துட்டு இன்டர்வியூ எடுக்க போறோம் இல்லையா, அவனும் தயிர் சாதம் தான். சோ நம்ம தயிர் சாதம் கம்பேரிசன்ற மாதிரி ஏதாச்சும் வீடியோ போட்டு நம்ம சமாளிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, சொன்னாரு அப்படின்ட்டு இவர் வீடியோல சொல்லியிருந்தாரு. நான் இந்த ஃபுட் பிளாகர் யாரா இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து மண்டையை குறைஞ்சிக்கிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல பாத்துட்டு இருந்தேன். கமெண்ட் செக்ஷன்ல நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் தான் அந்த ஃபுட் பிளாகர் அப்படின்னு அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நானும் என்ன பண்ணேன், அந்த தயிர் சாதம் கம்பேரிசன் அப்படின்ட்டு அந்த ஃபுட் பிளாகரோட பேரை போட்டு நான் யூடியூப்ல சர்ச் பண்ணா அப்படி ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ கீழேயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ தான் அந்த வீடியோ, அந்த யூடியூபர் ரெஃபர் பண்ண வீடியோ இதுதான் அப்படின்ட்டு அவரோட ஃபேன்ஸ் வந்துட்டு கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் ரெடிட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தே கேம் அவுட் சேயிங் தட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் தட் பர்டிகுலர் ஃபுட் பிளாகர் அப்படிதான் இருந்துச்சு. பார்த்த உடனே நீங்க இவரா அவரான்ட்டு கேட்டாங்க அப்படின்னு. இப்படி ஒரு யூடியூபர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்க பிராமினா விச் இஸ் நீங்க என்ன ஜாதி அப்படின்ட்டு கேட்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு தாட் இருக்கு இல்லையா, அது யாருக்கு வரும்? எனக்கு உண்மையிலேயே புரியல. நான் இது வரைக்கும் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில வந்துட்டு ஐயா நீங்க இவ்வளவு சொன்னீங்க, எனக்கு யார் அந்த ஃபுட் பிளாகர், யார் அந்த ரொம்ப நாள் கழிச்சு போட்ட யூடியூபர் அதுவும் புரியல. சரி பரவாயில்ல, நம்ம அந்த அளவுக்கு கிரானிக்கலா ஆன்லைன்ல இல்ல போல. ஐடியாலஜிக்கலாச்சும் ஒன்னா இருக்கோமே, அவன் வந்துட்டு அவனோட பர்சனல் அஜெண்டாவால வந்துட்டு குரூப்பா இருக்கான், ஐடியாலஜியா வந்து நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுவும் இல்ல போலயே. புதுசா பாக்குறவங்க கிட்ட ஜாதி கேட்கறானுங்களா, என்ன பிஹேவியர் இது? நவ் தட் ஐ திங்க் அபவுட் இட், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபுட் பிளாகர் வந்துட்டு அவரோட யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவரோட இன்னொரு வீடியோல வந்துட்டு வீடியோ கீழே வந்துட்டு ஒரு கமெண்ட் வந்துட்டு என்னன்னா, நீங்க வந்து உங்க ரிலீஜன் ஆட்களோட ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு தான் போயிட்டு ரிவ்யூ பண்றீங்க, அவங்க தான் ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்ற ஒரு கமெண்ட்டை வந்துட்டு இவர் எடுத்து, நான் அப்படிலாம் கிடையாது, நான் இது அப்படிலாம் பண்ணா உங்களுக்கு ஓப்பனா தெரிஞ்சிடும் அப்படி இப்படின்ட்டுலாம் வந்துட்டு நாடகம் ஆடிட்டு ஆஃப்லைன்ல ஒருத்தர் முதல் தடவை பார்க்கும்போது நீங்க பிராமினா, உங்க ஜாதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ அப்போ அவன் போட்ட கமெண்ட் கரெக்ட் தானே? இந்த ஃபுட் பிளாகர் அப்படிதானே எல்லாரையும் பாக்குறாருன்னு அர்த்தம். இவங்க வந்துட்டு நம்ம ரிலீஜனை சேர்ந்தவங்க, சோ இவங்களோட இதை வந்துட்டு நம்ம ப்ரமோட் பண்ணுவோம், இவன் யாருன்னே தெரியல, இவங்க கிட்ட இவன் ஜாதி என்னன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி தானே அவர் பாக்குறாருன்னு அர்த்தம். Am I the only person who is connecting the dots right now or who has been right the whole time? இந்த ஃபுட் பிளாகரை பத்தின இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்த அந்த யூடியூபரோட வீடியோவை வந்துட்டு இந்த ஃபுட் பிளாகரோட கேங் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. ஆனா இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட வாயை திறக்கல. இதுவே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி மேன் ஒரே ஒரு உமன் ஜோக் அடிச்சிருட்டுமே, ஐயோ எங்க இருந்தோ பொத்துக்கிட்டு வந்துடும் உங்களுக்குலாம் கோவம். இப்பயாச்சும் உங்களுக்கு புரியுதா? இது உண்மையிலே வந்துட்டு இலுமினாட்டி மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இவனுங்க நேக்கா வந்துட்டு இவங்களோட ஹிட் லிஸ்ட்ல யாரெல்லாம் இல்லையோ அவனுங்க என்ன பண்ணாலும் அவனுங்களை வந்துட்டு இக்னோர் பண்ணிடுறானுங்க. இவங்க ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் யாரு தெரியுமா? உண்மையா பேசுறவனுங்க. நீங்க அந்த ஃபுட் பிளாகர் வரைக்கும் போறீங்க. அசல் கோளாரோட அந்த ஷாம்பங்கினி வீடியோ எடுத்துக்கோங்களேன். அந்த வீடியோல நான் காட்டினேன் இல்லையா, ஒரு பொண்ணு ஒரு பவுடரை வந்துட்டு எடுத்து கோடு போட்டுக்கிட்டு இருந்தா, ஓகேவா? அதை எடுத்தே இவனுங்க இன்னும் பேசல. ஒரு பொண்ணு ட்ரக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இவ்வளவு கீழ்த்தரமா பொட்ரே பண்ணிருக்கேடா அப்படின்ட்டு இவனுங்க யாருமே ஏன் இது வரைக்கும் கேட்கல? ஏன்னா இன்டர்வியூக்கு வராருல, அவரு இன்டர்வியூக்கு வந்து சோஃபால உட்காந்துக்கிறாருல, பேசுறாருல, அதனால வியூஸ் வருதுல. அதனாலதான் இப்பயாச்சும் தயவு செய்து புரிஞ்சுக்குங்கடா, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. மேனிபுலேஷன் கீ டுடே டெஃபினெட்லி யுவர் தாட்ஸ் ஆன் LGBTQ+ அபார்ஷன். ஒருத்தங்க எப்படி அவங்க லைஃப் வாழணும் அப்படின்ட்டு டிக்டேட் பண்றதுக்கு இன்னொருத்தங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. கவர்மெண்டே வந்துட்டு அவங்களுக்கு சோற்றுங்க. உண்மைதான். அந்த கொஸ்டின் கேட்டதுக்கும் அந்த ஆன்சர் சொன்னதுக்குமே வந்துட்டு மழுப்பாம அது என்னங்க கான்ட்ரவர்சியாக இருக்குது இந்த கொஸ்டின் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு
அந்த எல்ஜிபிடிக்யூக்கும் சரி அபார்ஷனுக்கு. இப்போ அபார்ஷன் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்குது யூஎஸ்ஏலலாம். ஸோ அதை வந்துட்டு பேசுகிறாரு. ஸோ பார்க்கலாம். அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம மியர் சிட்டிசன்ஸ், ஃபெலோ சிட்டிசன்ஸ், ஃபெலோ ஹியூமன்ஸ், we have no right to dictate another person how they can live their life. They should live their life. Same thing with abortion. No uterus, no opinion. Unless and until you have a part in the baby. அந்த பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருக்கிறீங்க அப்படின்னா you also have a say in it. Bad Girl issue versus Mishkin support for Bad Girl movie. உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க ப்ரோ. நான் இதை பத்தி ஏற்கனவே என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ராட்காஸ்ட் சேனல்ல சொல்லியிருக்கேன். பட் I'll tell you guys again. All movies deserve an audience. ஓகேவா? All movies deserve to be released. ஓகேவா? அந்த படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, அந்த படம் வந்துட்டு சொசைட்டி கெடுதல் இல்ல அப்படின்றத ஆடியன்ஸ் முடிவு பண்ணட்டும். ஒரு படம் வந்து சொசைட்டி கெடுதல் அப்படின்னா அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் போக மாட்டாங்க. ஆனா ஆஃப் லேட் என்ன நடக்குது அப்படின்னா சிபிஎஃப்சி முடிவு பண்றாங்க இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணணும், இதெல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. which is not how art works. எல்லா ஆர்ட்டையுமே ஆடியன்ஸ் பார்க்கணும், பார்த்து அவங்க முடிவு எடுக்கட்டும் இது சரி தவறு அப்படின்ட்டுலாம். இந்த இஷ்யூவை பத்தி மிஷ்கின் வந்துட்டு டிராகனோட ஆடியோ லான்ச்சா இல்ல ட்ரெய்லர் லான்ச்சா ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பேட் கேர்ள் படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்றதுக்கு விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன் இந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணுங்க, அப்பதான் வந்துட்டு ஒரு ஆர்ட் வந்து கான்வர்சேஷனுக்குள்ள வரும். ஓகேவா? சொசைட்டிக்குள்ள வந்து லெட் இட் பிகம் அ கான்வர்சேஷன். நான் கூட வந்து இங்க பழைய சேனல்ல விக்னேஸ்வரி தமிழ் இதை பத்தி பேசியிருப்பேன். வந்துட்டு போய் அந்த சேனல்ல போய் பாருங்க, இல்லாட்டி வந்துட்டு போய் பாருங்க. அந்த என் சேனல்ல இருக்கும் விக்னேஸ்வரி தமிழ் பேட் கேர்ள்னு போட்டு பாருங்க. யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க, என் ஒப்பீனியனும் சொல்லியிருக்கேன். அது இந்த வீடியோவில் சொல்ல முடியல, ஏன்னா எனக்கு ரொம்ப பெருசாகிடுச்சு. கொஞ்சம் அவர் போட்ட வீடியோவே பிஎம் போட்ட வீடியோவே ரொம்ப பெரிய வீடியோன்றதால நான் அவ்வளோவா வந்து நடுவில் பாஸ் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இல்லாட்டி நிறைய பாஸ் பண்ணி தான் பேசுகிறேன். சின்ன வீடியோ வந்தால் பாஸ் பண்ணி நிறைய பேசியிருப்போம். மக்களே தப்பாக எடுத்துக்காதீங்க. வேணா அப்படியே கேமராவை பார்த்துட்டு இருக்கா, ஒன்றுமே பேச மாட்டா, வீடியோக்கு ரியாக்ஷன் மட்டும் பண்ணுறா, பேச மாட்டான்னு நினச்சிக்கிறதுக்கு இதான் காரணம். ரொம்ப பெரிய வீடியோவாக எடுக்கும். அதில் அந்த ஆர்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னா இட் won't die obviously. என்னதான் பேட் கேர்ளோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த படம் பி மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு என்னோட கணிப்பு இருந்தாலுமே ஐ வாண்ட் டு வாட்ச் த மூவி இன் அ தியேட்டர். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் த Q&A. ஆல்மோஸ்ட் 4 மணி நேரம் ஷூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 hours சும்மா கிடையாது. எடிட்டர்ஸ் செத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இன்னைக்கே உங்களுக்கு ஏத்த டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸை எடுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாணி மேன். பை பை. உங்க வீட்டு ஃபுல் வீடியோ ரியாக்ஷன் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் வித் விக்கி சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்மால் சேனலாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ நிறைய கமெண்ட்ரிஸ் அப்புறம் ஓன் கண்டென்ட் கூட நிறைய போடலான்னு இருக்கேன். ஸோ ரியாக்ஷன் வீடியோஸ் மட்டும் இல்லை, நிறைய ஓன் கண்டென்ட் போடலான்னு இருக்கேன். என்ன வீடியோக்கு நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுறேன். பட் நிறைய கமெண்ட்ரிஸ் அப்புறம் நிறைய வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வித் விக்கி சேனலுக்கு.